ஆயினவாறு விளக்ககிலேங்கிறதுக்கு பல பேர் பல பொருள் சொல்றாங்க. கூற்றுன்னா யமன்னு ஒன்று சொல்றாங்க. யமனை போல வந்த சூளை நோய்னு சில பேர் சொல்லியிருக்காங்க. அவனை கூற்றை பாருனா அவன் செய்கையை பாருன்னு ஒரு பொருள் உண்டு. கூற்று என்பதற்கு செய்கை என்று ஒரு பொருள் உண்டு. அவனுடைய கூட்டப்பார், அவனுடைய செய்கையை பாருன்னு சொல்லாம அவன் கூட்டப்பார் அப்படின்னு சொல்லுவான். இந்த வாகீச மாமனிவராக கையிலேயே நித்தம் மொத்தம் வலம் வந்து கொண்டிருப்பார் வாகீச மாமனிவர். அவர் வேதத்திலே தடை கண்டவர். அப்படி வலம் வரும் காலத்துல இந்த ராவணன் நான் கைலை மலையை கேட்டான். சுவாமி என்ற கட்டவராக லேசா அப்படி அழுத்தினார். அவன் நொறுங்கி போனான். தேவாரத்தில் மாதிரி பாடம் அப்பறை படிக்க அந்த சமயத்துல அலறி போய் அலறிட்டு இருக்கிற சமயத்துல இந்த வாகீச மன்னர் வலம் வந்துள்ள அவனை டைரக்டா கூப்பிட்டு எதுவும் சொல்லாம சாமகான பிரியன்னு ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு போயிட்டே இருக்கார் வாகீச மன்னர். இவன் புள்ளிக்கிட்டான் ராவணன். உடனே தான் ஒரு தலையை பிடிச்சான், வச்சான், யாரா வச்சான், சாமகானத்தை பாடணும். ஒரு துஷ்டனுக்கு ஒரு யோசனையை சொல்லிட்டு போயிட்டார் வாகீச மன்னர். அந்த செய்கை கூட்டு காரணமாக இந்த சூளை நோய் வந்தது என்று ஒரு பொருள். அந்த துஷ்டனுக்கு ஒரு யோசனை சொன்னார். அந்த செய்கை கூற்று காரணமாக இந்த சூழல். அதனால அவருடைய பாடல்கள்லாம் அந்த ஒரு சில பதியத்தில் இருக்காது. அது சில பதியம் கடைசி பாடல்ல ராவணனை அடர்த்ததை திருநாவுக்கரசர் ஒவ்வொரு பதியத்திலையும் பாடுவார், எடுத்துப்பார். ஒரு சில பதியம் அதே மாதிரி ஞான சம்பந்தர்ல 8வது பாடல் இருக்கு. கூற்று ஆயினவாறு விளக்கி அவரு இந்த சலபூவோடு தூபம் மறந்தறிய பாடல்ல வந்து சலபூவோடு தூபம் மறந்தறிய, தமிழோடு இசை பாடல் மறந்தறிய, நலம் தீங்கிலும் உன்னை மறந்தறிய அப்படிங்கிறார். அப்போ சமணர்கள்கிட்ட போய் நீண்ட காலம் இந்த சமணர்கள் தமிழை வளர்த்தவர்கள், அதை யாரும் மறக்க முடியாது. அங்க போய் தமிழை நிறைய கற்றுக்கிட்டு இருக்கிற காலத்துல கூட அவரு இறைவனை மறக்கலைங்கிறது இந்த பாடல் மூலியமாக நாம் உணர்ந்தோம். தனது ஒரு தூபம் மறந்தறியே அப்படின்னு சொல்லக்குள்ள என்ன சொல்றாரு, நான் அங்க இருந்தாலும் கூட சாக்கியர் என்ன செஞ்சார், அது போல சாக்கிய நான் என்ன அங்க இருக்கிற ரோட்ல சிவபெருமான் மேல கல்லை விட்டு தினம் போட்டு போட்டாங்க. அவருடைய சாக்கியங்கள்லாம் என்ன செஞ்சாங்க, நம்ம இவன் என்ன பண்ணலாம், சாமி மேல கல்லை தூக்கி போடலாம்னு இவங்க சந்தோஷப்பட்டு இருக்காங்க. அவர் என்னன்னா, சுவாமி இந்த கல்லா நினைச்சு கல்லா மலரா நினைச்சுக்க அப்படின்னு அந்த பக்தி மேலினால கல்லை போட்டாங்க. சாக்கிய நாயனர் போட்டாங்க. அதே மாதிரி சாக்கிய மதத்திலே இருந்தாலும் இறைவனுக்கு அன்பு கொண்டவர் சாக்கியம். அதே மாதிரி சமணத்திலே போய் இருந்து அந்த தமிழை கற்றுக்கொண்டு இருந்தாலும் இறைவனை மறக்காமல் அவர்களோட சேர்த்து இருந்திருக்கலாம். அதனால்தான் சலம்போடு தூபம் மறந்தறி, தமிழோடு இசைப்பாடல் மறந்தறிய, நலன் தீங்கி உண்மை மறந்தறிய, உன் நாமம் என்னாலும் மறந்தறிய. அப்ப இது பார்த்து இப்படிதான் அந்த பாடல்கள் அமைத்து கிடைக்கும். நாவுக்கரசர் பாடல் முதலாவதாக நமச்சிவாயத்திற்கு கொஞ்சம் பாடியவர் அப்பர் பெருமான், நாவுக்கரசர் பெருமான் சொன்னேன். அப்புறம் தான் ஞானசம்பந்தர், பின்னாடி தான் நமச்சிவாயத்திற்கு போய் பாடி. சொற்றுணை வேதியம் சோதிவானவனும் Bye.
பூட்டிவோம் கடலில் பாராட்டினோம் கற்புனை பூட்டிவோம் கடலில் பாராட்டினோம் கற்புனையாவது நமக்கிவாயவே கற்புனையாவது நமக்கிவாயவே பூவினுக்கு அருங்கலமும் பூவினுக்கு அருங்கலம் பொங்கு தாமரை ஆவினுக்கு அருங்கலம் அரணஞ்சி ஆடுதல் கோவிலுக்கு அருங்கலம் கோவிலுக்கு அருங்கலம் ஓட்டம் திருந்தது நாவினுக்கு அருங்கலம் நமச்சிவாயவே நாவினுக்கு அருங்கலம் நமச்சிவாயவே நாவினுக்கு அருங்கலம் நமச்சிவாயவே இலக விளக்கது இருள்களும் பலரு உலக விளக்கது சோதி உள்ளது பல்லக விளக்கது பலரு காண்பது நல்லக விளக்கது நமச்சிவாயவே நல் அகவிளக்கது நமச்சிவாயவே பிணை தழுவிய மாதோர் பாகத்தன் 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 பூப்பினை தீர்ந்தடி பொருந்த கையை தொட நாப்பினை தழுவிய நாப்பினை தழுவிய நமச்சிவாய நாப்பினை தழுவிய நமச்சிவாய நமச்சிவாய நாப்பினை தழுவிய நமச்சிவாய 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 நாப்பினை தழுவிய நமச்சிவாய பத்து நாப்பினை தழுவிய நமச்சிவாய பத்து ஏற்றவல்லாதவர்க்கு இடுக்கள் இல்லையே ஏற்றவல்லாதவர்க்கு இடுக்கள் இல்லையே மாப்பினை தழுவிய மாதோர் பாகத்தன் கூப்பினை இருந்தடி முருந்தகை மாப்பினை தழுவிய மாதோர் பாகத்தன் கூப்பினை இருந்தடி முருந்தகை நாவினை தழுவிய நமச்சிவாயவனே நவலாதவனுக்கு கணிந்தகை நாப்பினை தழுவி நமச்சிவாயவனே நவலாதவனுக்கு கணிந்தகை மாப்பினை தழுவிய மாதோர் பாகத்தன் கூப்பினை இருந்தடி முருந்தகை யாப்பினை தழுவிய நமச்சிவாயவனே நவலாதவனுக்கு இல்லையே நாப்பினை தழுவிய நமச்சிவாயவனே நவலாதவனுக்கு இல்லையே நாப்பினை தழுவிய நமச்சிவாயவனே ஏற்றவல்லாதவர்க்கு இடுக்கள் இல்லையே இடுக்கள் இல்லையே இடுக்கள் இல்லையே பல்லவி பாடணும்னா அனுபவி பாடணும்னா திரும்ப பல்லவியினுடைய முதல் சொல்ல பாடுவாங்க. உன்னை
உன்னை நம்பினேன் ஐயா ஐயா அப்படின்னு பாட்டு பூனை சம்போ நஜராஜா அப்படின்னு பாடிட்டு பூனை அப்படின்னு பாடுவோம். இதுக்கு ஆதாரமாக அப்பர் சுவாமிகள் அன்னைக்கே பாடிட்டு போயிட்டார். இந்த அமைப்பு முத்துக்குமரன் சொல்லி கௌரவ சொன்ன தலையே நீ வணங்காய் அப்படின்னு அங்கமலை பாடியிருக்க. தலையே நீ வணங்காய் தலை மாலை தலை கணிந்து தலையாலே பலிதேறும் தலைவனை தலையே நீ வணங்காய். திரும்ப அதே சொல்லுவார். இந்த அமைப்பு அன்னைக்கே அப்பர் பெருமான் பாடிட்டு இருக்கிறார். திருமுறைகள் நிறைய சான்று. அதாவது இந்த 12 பாட்டு அதில் பாடிக்கிறார். அங்கமாக 12 பாட்டு புத்தகம். திருமுறையில் உள்ள இசைச்சிறப்பு, தமிழ் சிறப்பு, சங்ககாலங்களிலே பாடப்பெறாத யாப்பு சிறப்பு, சந்த சிறப்பு, சந்தம்னா நடை. இன்னைக்கு பிற்காலத்தில் வந்த 35 காலங்கள் அந்த சந்த வடிவத்துக்கு அன்னைக்கு அதில் திருமுறையில் நிறைய இருக்கு. அதை நம்ம அந்த சந்தத்தை கணக்கு பண்ண இன்னைக்கு பல 35 காலத்தில் தேவாரத்தை பல காலங்கள் பாட முடியும். சரி, அப்பர் பெருமான் அங்கமாலை என்று இந்த ஒவ்வொரு அங்கத்திற்கும் சிறப்பித்து பாடினார். 12 பாட்டு. மூக்கு, வாய், நெற்றி, கை, உடம்பு எல்லாம் சரி. அதில் ஒரு ஏதோ 12 பாட்டு நடக்கும். சில பாடங்கள் சில பன்முறையோட தலையே நீ வணங்காய் தலை மாலை தலை கணிந்து தலையே நீ வணங்காய் தலை மாலை தலை கணிந்து தலையாலே பலிதேறும் தலைவனை தலையே நீ வணங்காய் தலையாலே பலிதேறும் தலைவனை தலையே நீ வணங்காய். கண்கால் காட்டின்களோ கண்கால் காட்டின்களோ கண்கால் காட்டின்களோ கலை கண்ணன் உரை போது எழுத்தோர் வீசினாடும் ராஜனை கண்டாடுங்களோ செவிகால் கேட்கிறோ சிவன் எம்மோ நிறைந்தவர் செவிகால் கேட்கிறோ சிவன் எம்மோ நிறைந்தவர் எரிவோர் மேனி பிராத்திரம் எப்போதும் செவிகால் கேட்கிறோ மூங்கே நீ முகலாய் முதுகாடுரை புகழத்தை வாக்கே நோக்கிட மங்கை மணாளரை மூங்கே நீ முகலாய்
ஆ